அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது, நீண்ட நாளாக திருமணம் இழுபறியில் உள்ள ஆண் பெண் ஜாதகத்தில் ஜூலை மாதத்தில் கட்டாயம் திருமண யோகம் உள்ள 5 ராசிகள் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஒருவருடைய ஜோதிட சாதகத்தில் 7ஆம் வீடு, அதாவது கலஸ்திரஸ்தானம் மற்றும் சுக்கிரன், குரு ஆகிய கிரகங்கள் சுப பார்வை கிடைக்கும்போது திருமண யோகம் கண்டிப்பாக உறுதியாக கைகூடி வரும் என்பதை கணித்து கூறிவிடலாம். அந்த வகையில் ஜூலை மாதம் எந்தெந்த ராசிகளுக்கு திருமணம் நிச்சயம் நடைபெறும் என்பதை ஜோதிட சாஸ்திரத்தின்படி உறுதியாக கூறுகிறோம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். முதலாவதாக மேசம் ராசி நண்பர்களுக்கு சுபகாரியங்கள் கண்டிப்பாக கைகூடி வரக்கூடிய அற்புதமான நேரமாக இது இருக்கிறது. மேச ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சியை கண்டிப்பாக கொண்டு வரும் மாதமாக அமையப் போகிறது. கண்டிப்பாக உங்களுக்கு சுபகாரியங்களில் அதிகப்படியான வாய்ப்புகள், சுபகாரியம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. நீண்ட நாட்களாக திருமணமாகாமல் தத்தளித்து கொண்டு 32, 33, 31 வயதாகி கூடிய கடும் மன வழியில் இருக்கக்கூடிய மேசம் ராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பாக திருமண யோகம் கைகூடி வரையக்கூடிய அற்புதமான நேரமாக இந்த ஜோதிட சாஸ்திரம் உறுதியாக கூறுகிறது. காரணம் என்னவென்றால், உங்கள் ராசிக்கு குருவின் பார்வையும் சுக்கிரனின் அனுகூலமான நிலையும் இருப்பதனால் கண்டிப்பாக வரன் தேடுபவர்களுக்கு நல்ல செய்தி தேடி வரும் என்பதை ஜோதிடம் உறுதியாக கூறுகிறது. முக்கியமாக இதனால் உங்களுக்கு அதிகப்படியான பணவரவு, நல்ல நேரம், முக்கியமாக பண ஆதாயம், வேலைகளில் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய அற்புதமான நேரம் இருக்கிறது. நீங்கள் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த திருமண பேச்சுவார்த்தைகள் இந்த மாதம் சுகமூகமாக இந்த மாதத்தில் முடிவடையும். பெரியோர்களின் சம்மதத்துடன் உங்கள் வீட்டில் மங்கள ஓசை ஒலிப்பதற்கான ஏற்பாடுகள் அதிகப்படியாக நடக்கின்றன. கண்டிப்பாக நீங்கள் சூரியனுடைய அம்சம் என்பதனால் செவ்வாயினுடைய தாக்கம் உங்களுக்கு இருப்பதனால் கண்டிப்பாக கைகளில் தங்க மோதிரம் அணிந்து கொள்ள வேண்டும். தப்பும் தவறாமல் கூட வெள்ளியை அணிய வேண்டாம். நீங்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட ராசியாக இருப்பதனால் தங்கம் சம்பந்தப்பட்ட அணிகலன்களை மட்டுமே அணிய வேண்டும். குறிப்பாக மேசம் ராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பாக கல்யாண யோகம் 100% உறுதியாக கைகூடி வரும் என ஜோதிட சாஸ்திரம் கண்டிப்பாக கூறுகிறது. அடுத்ததாக மிதுனம் ராசி நண்பர்கள், மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணை கண்டிப்பாக அமையும். மிதுன ராசிக்கு இந்த மாதம் உறவுகளின் ரீதியாக மிகவும் சிறப்பான பலன்கள் கிடைக்க உள்ளன. மிதுன ராசியை பொறுத்தவரை உறவினர்களுக்கு, சகோதரர்களுக்கு உதவக்கூடிய அற்புதமான எண்ணம் படைத்தவர்கள். தன் சகோதரன் ஏதேனும் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டால் உடனடியாக எந்த ஒரு இதையும் பார்க்காமல், தன் சொத்தையோ தன் எதை பார்க்காமலும் அந்த பிரச்சனையில் இறங்கி அவனுடைய சகோதரர்களாகட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், எவராக இருந்தாலும் அவரை காக்கக்கூடியவர்கள்தான் மிதுனம் ராசி நண்பர்கள். ராசியில் ஏற்படும் ஜாதக கிரக மாற்றங்கள் மற்றும் 7ஆம் அதிபதியின் பலம் உங்களுக்கு திருமண யோகத்தை வலுவாக்குகிறது. முக்கியமாக திருமணமாகாமல் மனதில் வேதனையை அனுபவித்து வந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பாக திருமணம் அமையும். காதலித்து வருபவர்களுக்கு பெற்றோர்களின் சம்மதம் கண்டிப்பாக கிடைக்கும். புதிய வரன் தேடுபவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்தபடியே நல்ல தகுதியுள்ள குணமுள்ள வாழ்க்கை துணை இந்த மாதத்தில் அமைந்து திருமணம் நிச்சயமாக நடக்கும். காரணம் என்னவென்றால், சுக்கிரன், குரு இவர்களுடைய பார்வை கண்டிப்பாக இவர்கள் மீது இருக்கின்றன. கிரகங்கள் மாற்றங்கள், 7ஆம் அதிபதியின் பலம் உங்களுக்கு திருமண யோகத்தை வலுவாக்குகிறது என்பதனால் திருமணம், பணவரவு, வீடு கட்டும் யோகம், அனைத்து நல்லபடியான வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாக வரக்கூடிய அற்புதமான நிலைதான் இந்த 7ஆம் வீடு. முக்கியமாக அது உங்களுக்கு வலுவாக உள்ளது. ஆகையினால் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய அற்புதம் நிறைந்த நேரமாக உங்களுக்கு இது அமைகிறது. ஆகமையினால் நீங்கள் கண்டிப்பாக இந்த நேரத்தில்
திருமண பேச்சுவார்த்தையை எடுத்து வெற்றியை வாகை சூடப் போகிறீர்கள். அடுத்ததாக கன்னி ராசி நண்பர்கள், தடைகளை விலக்கி கண்டிப்பாக உங்களுக்கு வரன் அமையும். அதிகமாக வயதாகிறதே, இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டதே என பயம் வேண்டாம். கன்னி ராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன திருமணத்திற்கு. கடந்த சில மாதங்களாக வரன் அமைவதில் பல இழுபறிகளையும் தடைகளையும் சந்தித்த கன்னிராசியினருக்கு இந்த மாதம் நிம்மதி பிறக்கும். கண்டிப்பாக எண்ணற்ற புரோக்கர்கள் உங்களுடைய பணத்தை வாங்கியிருப்பார்கள். 2 லட்சம் முதல் 5 லட்சம் வரை கொள்ளையடித்து அந்த புரோக்கர்கள் மாபெரும் பணத்தை உங்களிடமிருந்து பிடுங்கி இருப்பார்கள். ஆகமையினால் சற்று அமைதி காத்து அமைதியுடன் இருந்து இந்த காலகட்டத்தில் பெண் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் வரன் அமையும். சுக்கிரனின் சுப சஞ்சாரமும் பாகிஸ்தான பலமும் உங்களுக்கு திருமண பிராப்தத்தை அள்ளி தருகிறது. ஆகமையினால் உங்களுக்கு இந்த காலத்தில் திருமண யோகம் அமையும். மாப்பிள்ளை பெண் அமையவே இல்லை என்று கவலைப்பட பெற்றோர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் திடீரென நல்ல இடத்திலிருந்து வரனமைந்து நிச்சயம் வரை காரியங்கள் மளமளவென நடைபெற வாய்ப்பு இருக்கின்றன. கண்டிப்பாக இதனை ஜோதிடத்தை கணித்து பார்க்கும்போது கன்னிராசி நண்பர்களுக்கு திருமணம் ஆவது 100% உறுதியாக இருக்கிறது. அடுத்ததாக துலாம் ராசி நண்பர்கள், துலாம் ராசிக்கு இந்த மாதம் குடும்ப ஒற்றுமையும் புதிய உறவுகளின் சேர்க்கையும் உண்டாகும். குருவின் அருமையான பார்வையும் உங்கள் ராசி நாதனான சுக்கிரனின் சுபபலமும் இந்த மாதத்தில் உங்களுக்கு உச்சமாக உள்ளது. சுய தொழில் அல்லது நல்ல வேலையில் இருக்கும் தகுதியான வரன்கள் உங்களை தேடி வரும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறி இந்த மாதம் இறுதிக்குள் வீட்டில் திருமண பத்திரிகைகள் அடிக்கும் அளவிற்கு பேச்சுவார்த்தை கண்டிப்பாக உருவாகும். அடுத்ததாக மகரம் ராசி நண்பர்கள், மங்களகரமான மாற்றங்கள் உங்களுக்கு நடைபெற வாய்ப்பு இருக்கின்றன. மகரம் ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி சுபகாரியங்கள் வேகம் எடுக்கும். கிரகங்களின் வக்ர நிவர்த்தி மற்றும் சுப கிரகங்களின் பார்வை உங்கள் 7ஆம் வீட்டின் மீது பதிவதனால் திருமண தடைகள் உடையும். உறவினர்கள் மூலம் நல்ல வரன்கள் கைகூடும். மறுமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் நல்லதொரு திருப்பு முனை ஏற்பட்டு புதிய வாழ்க்கை அமைய வழிவகுக்கும். பொதுவான ராசி பலன்கள் கிரகங்களின் பொது பேச்சு அடிப்படையாக கொண்டவை. எனினும் மணமகன் அல்லது மணமகளின் தனிப்பட்ட ஜாதகத்தில் உள்ள தசாபுக்தி மற்றும் லக்னத்தின் பலமே துல்லியமான திருமண காலத்தை நிர்ணயிக்கும். எனவே நல்ல வரன் அமையும் போது முறையான எங்களை போன்ற சாதகரை பொறுத்து பார்த்து முடிவெடுத்து நடப்பது நல்லது. முக்கியமான ஜாதகரை பார்த்து முடிவெடுக்க வேண்டும். இது ஆண் பெண் ராசியினருடைய அவர்களுடைய வாழ்க்கை பிரச்சனை. ஆகவேனால் முறையாக ஜோதிடம் கற்றுக்கொண்ட எங்களை போன்றவர்களிடம் கொடுத்து அந்த ஜாதகத்தை நீங்கள் பார்த்து திருமணத்தை முடித்து வைத்து கொள்ளுங்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளி உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.